தற்போது ஸ்காட்லாந்தின் மிகப்பெரிய நகரான கிளாஸ்கோவில் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. 27/7/2026 அன்று நடைபெற்ற ஆண்களுக்கான பளுதூக்கும் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டவர் தமிழக வீரர் முத்துப்பாண்டி ஆவார். அவர் அப்போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை வென்று இந்தியாவிற்கு மிகப்பெரிய பெருமையை தேடித் தந்தார். அதனால் தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருக்கு பாராட்டு தெரிவித்ததோடு அல்லாமல் தமிழகத்தின் சார்பாக 30 லட்சம் ரூபாய் அவருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். நாம் எல்லோரும் அதையும் வரவேற்கின்றோம். எப்போதுமே விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினால் அவர்கள் எல்லா விளையாட்டுகளிலுமே மின்னத் தொடங்குவார்கள். நாட்டினுடைய பெருமையை உலகத்திற்கு காட்டுவார்கள். ஒருமுறை தென்கொரியாவின் தலைநகர் சியோலில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. அப்போட்டியில் தென்கொரியா நாட்டை சார்ந்த ஒரு பெண் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்று அந்த நாட்டிற்கு பெருமையை தேடித்தந்தார். அவ்வாறு தேடித்தந்த அவரை நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது கொஞ்சம் கூட அந்த அம்மா முகம் சுளிக்காமல் நான் வீட்டு வேலையை பார்த்துதான் சம்பாதித்து அதிலிருந்து தான் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு வருகிறேன் என்று கூறினாராம். அவர் கூறியது இருக்கட்டும். அந்த நாடு, அந்த தென்கொரியா நாடு திறமையானவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்று தேடி கண்டுபிடித்திருக்கிறது பாருங்கள். அதுபோன்று இந்தியா கடைகோடியில் இருக்கும் மனிதன் வரை திறமையானவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடி கண்டுபிடித்தால் இந்தியாவினுடைய புகழ் உலகெங்கும் வீசத் தொடங்கும். இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் முன்னணி நாடாக திகழும். இப்பொழுதுதான் ஓரளவு விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்கிறது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.